நீங்க நடத்தக்கூட பொதுக்குழு நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்றாங்கல்ல. அவர் கட்சியிலே இல்லை. அவர் சொல்றது எங்க இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன். அவர் இப்ப கட்சி உறுப்பினரே கிடையாது. அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? ஏதோ வழிபோக்கம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறேன். வன்னியர்கள் ரோஷப்பட்டா, வன்னியர்கள் கோவப்பட்டா, தைலாபுரமா எதாவது தூக்கி பார்த்தீங்கன்னா மண்டல போட்டுருவாங்க. கடந்த 6 மாசமா உங்களுக்கு அதுதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. உங்களுடைய பேச்சை யார் கேட்கறான், யார் பார்க்கறான், யாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக செவிசாய்த்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேசுறீங்க. உங்கள் மகன் மீதும் மருமகள் மீதும் என்னது இது? எப்படியாப்பட்ட பேச்சுக்கள்? வழிபோக்கணும். யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சொந்த மக வழிபோக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க ஐயா சொல்லி கொடுக்குறாங்க? அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, முதல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு, டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு. அதையெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் கேள்வி கேட்டதோடு தாண்டி தேர்தல் ஆணையமும் கேள்வி கேட்டுருச்சு. கேள்வி கேட்டது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்கு. ஐயா உங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, சிவில் கோர்ட் போங்க. சிவில் கோர்ட் போய் ராமதாஸ் ஆகிய எனக்குத்தான் அனைத்து அதிகாரமும் இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிடுச்சு. இன்னுமா அந்த வேலையே செய்யாம உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு பேசுறதுல வெளிப்படையா சொல்ற பாருங்கய்யா, தைலாபுரத்துடைய பெரிய ராமதாஸ் அவர்களே, உங்கள் மீது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. இன்னமும் விமல்வர்மனுக்குலாம் மிகப்பெரிய மரியாதை இருக்கு, புரியுதுங்களா? ஆனா அந்த மரியாதையை உங்களுடைய பேச்சுக்கள் மூலம், உங்களுடைய பேட்டிகள் மூலம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த செயல்பாடுகள் மூலம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இன்னமும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நீங்கள் செய்த நல்லதுக்காக மட்டும்தான் உங்களுடைய முகத்தை வச்சு பார்க்குறாங்க. என்னதோ பேசிட்டு போட்டோம், 87 வயசுல இருக்கிற எதையோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு கடந்து போறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி அவருடைய முகத்துக்காகவும் உங்களை எந்த ஒரு விஷயம் பேசாம கடந்து போறாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த சமூகம் உங்களை கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே வச்சு பார்க்காது. இருக்கிற ரியாலிட்டி அதுதான். உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை, புரியுதுங்களா? உங்க பின்னாடிலாம் 99% பாமகவினர் கிடையாது. 99% பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் இருக்கு, புரியுதுங்களா? அவர் பின்னாடி தான் இருக்கும். இனிமேலும் அவர் பின்னாடி தான் இந்த சமூகம் பயணப்படும். பாட்டாளி மக்கள் கட்சியும் பயணப்படும்.